Good morning students. In class 9th standard exercise 3.4 algebra exercise 3.4 third sum la paaka porom. Listen, the first question is if x plus a x plus b x plus c equal to x cube plus 14x squared plus 59x plus 70, find the value of some four values கொடுத்திருக்காங்க. a plus b plus c 1 by a plus 1 by b plus 1 by c and a squared plus b squared plus c squared. Fourth by a by ac, so a by bc plus b by ac plus c by ab. So four values find பண்ணோம். First எந்த ஃபார்மேஷனை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். x plus a x plus b x plus c x cube plus 14x squared plus 59x plus 70. ஸோ இதுக்குரிய ஃபார்மேஷன் படி எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபார்முலா படி எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன வரும்? 14. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 14. ஃபஸ்ட்டு சம் ஆன்சரை பார்த்துறோம். செகண்ட் டேரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியாது. 1 பை ஏ ப்ளஸ் 1 பை பி ப்ளஸ் 1 பை சின்னு இருக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே பி சி, இங்கே என்ன வரும்? பியை தவிர ஏசி வரும், இங்கே சியை தவிர ஏபி பை ஏபிசின்னு வரும். இப்போ பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபி. ஸோ பிசி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏபி இந்த டேர்மை கம்பேர் பண்ணி எக்ஸ் டேர்மை கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் பத்தில் என்ன இருக்குது? 59. ஸோ ஏபிசி வேல்யூ பாருங்கள். ஏபிசி வேல்யூ என்ன இருக்குது? 17. therefore 59 by 70. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஸ்கொயர் டேர்ம்ஸ் பார்க்கணும். ஸோ அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. a plus b plus c whole squared is equal to a squared plus b squared plus c squared plus 2ab plus 2bc 2ca ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ இந்த வேல்யூ மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணணும். இதை அப்படியே வச்சுட்டு இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வரோம். மைனஸாக மாறும். 2 காமன் எடுக்கிறோம். 2ab plus bc plus cன்னு கிடைக்கும். இதில் உனக்கு என்னென்ன வேல்யூ தெரியுமோ அப்ளை பண்ணுங்கள். a plus b plus c முன்னாடியே பார்த்துட்டீங்க. 14 ஸ்கொயர்டு மைனஸ் 2 இன்ட்டு ab pc ca ஆன்சர் என்ன உங்களுக்கு? 59. So 14 squared answer 196, 2 into 15 answer 118, is equal to answer 78. Fourth sum பாருங்கள். a by bc plus b by ac plus c by ab. ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? a square plus b square plus c square by abc. ஸோ a square plus b square வேல்யூ இப்போ தான் பார்த்தோம் 78. abc வேல்யூ லாஸ்ட்டில் வேல்யூ தெரியும் 70. the answer 39 by 35. எப்படி மட்டும் 2 டிவைட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். எக்ஸ்பேண்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3a மைனஸ் 4b ஹோல் கியூப். இதோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டின் எக்ஸ்பேண்ட் கொடுத்துருக்கானோ அதுக்குரிய ஃபார்முலா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும். 3a மைனஸ் 4b ஹோல் கியூப். அப்போது a மைனஸ் b அதாவது இங்கே எக்ஸ்னு கொடுத்துருவாங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் ஃபார்முலா என்ன? எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர்ட் ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் கியூப். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை கம்பேர் பண்ணும். எக்ஸுக்கு நேரம் என்ன இருக்குது? 3a. ஒய்க்கு நேரம் என்ன இருக்குது? 4b. அதை அப்ளை பண்ணுறேன். எக்ஸுக்கு வந்து 3a ஸ்கொயர்டு மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 3 இன்ட்டு a பி ஒய் ஸ்கொயர் என்ன வரும்? 4b ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் 4b க்யூப். 3a க்யூப் பண்ணும்போது 27a க்யூப் வரும். இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது 3 3 சார் 9, 9 3 சார் 27, 27 4 சார் 198. இந்த a ஸ்கொயர் அப்படியே வந்துடும் b. ரிமைனிங் இப்போ 3 3 சார் 9, 9 இன்ட்டு 16 144. இந்த a b ஸ்கொயர் மைனஸ் 4 4 சார் 16 b க்யூப். இதை அப்ளை பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் 1 பை ஒய் ஹோல் க்யூப். அது அதே ப்ளஸ் ஃபார்மில் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் க்யூப்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர்ட் ஒய் ப்ளஸ் 3x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப்பு. இதை கம்பேர் பண்ணும்போது எக்ஸோட பிளேஸில் இருக்குது எக்ஸு, ஒய்யோட பிளேஸில் 1 பை ஒய். எக்ஸ் க்யூப் எக்ஸ் போட்டுறோம். 3 அப்படியே போட்டாச்சு. எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய்க்கு என்ன வரும்? 1 பை ஒய் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு எக்ஸ் தான். ஒய் ஸ்கொயர் என்ன வரும்? 1 பை ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 பை ஒய் க்யூப். அதை அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். எவாலுவேட். ஸோ இந்த எவாலுவேட் த ஃபாலோயிங் யூஸிங் ஐடென்டிஸ். ஸோ ஐடென்டிஸோட வேல்யூ அவங்க கொடுக்க கிடையாது. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஃபார்மெட்டு கொண்டு வரணும். ஃபார்முலா மெத்தட் நீங்கள் கொண்டு வந்துட்டு சால்வ் பண்ணணும். 98 க்யூப் மீன்ஸ் அது எப்படி ஃபார்மெட்டு கொண்டு வரலாம்? 100 மைனஸ் 2ன்னு கொண்டு வரலாமா? 98 எப்படி பண்ணலாம்? 100 மைனஸ் 2 சார் 90 ப்ளஸ் 8ன்னு கொண்டு வரலாம். இந்த மாதிரி 100 1000 கொண்டு வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேவா?
ஸோ 98 ஸ்கொயர்டு அதை 100 மைனஸ் 2 ஹோல் க்யூப் மாற்றலாம். ஏன் அப்படி மாற்றுறோம்னா 100 10 க்யூப் அந்த ஃபார்முலா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இது எப்படி பிரிக்கப்போம்னா 100 மைனஸ் 2 ஹோல் க்யூப்பு ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப். இப்போ ஃபார்முலா என்ன வரும்? ஏ க்யூப். சார் முன்னாடி எக்ஸ் மைனஸ் ஒய்லெஸ்ஸாக படித்தோம். எக்ஸ் மைனஸ் ஒய்னாலும் ஏ மைனஸ் பினாலும் சேம் தான். அப்போ இங்கே என்ன வரும்? ஏ க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர்டு ஒய் ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b க்யூப். 98 க்யூப். அப்போ இதுதான் ஏ, இது பி. 100 தான் ஏ, பி தான் 2. நான் அப்ளை பண்ணுறேன். ஏ க்யூப் என்ன வரும்? 100 க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு 100 ஸ்கொயர்டு இன்ட்டு ஏ இன்ட்டு ஏபி இன்ட்டு 100 இன்ட்டு 2 ஸ்கொயர் மைனஸ் 2 க்யூப். இது ஃபார்முலா பாருங்கள். ஏ க்யூப் என்ன வரும்? 100 க்யூப்பு மைனஸ் 3 அப்படியே வந்துடும். ஏ ஸ்கொயர் என்ன வரும்? 100 ஸ்கொயர்டு. பியோட வேல்யூ 2 ப்ளஸ் 3 அப்படியே எழுதியாச்சு. ஏயோட வேல்யூ 100, பி ஸ்கொயர் வேல்யூ 2 ஸ்கொயர்டு மைனஸ் 2 க்யூப். 100 க்யூப் என்ன வரும்? 1 lakh மைனஸ் 3 இன்ட்டு 100 ஸ்கொயர் 10,000 இன்ட்டு 2 ரிமைனிங் பாருங்கள். 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 வரும். 4 3 சார் 12, 12 இன்ட்டு 100 1200 மைனஸ் 8 வரும். இதை ஃபுல்லாக ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் 9,41,192. ஓகேவா? ஸோ அதே போல் இங்கே பாருங்கள் 1001 க்யூப். ஸோ அதோடைய ஆன்சர் என்ன வரும்? 1000 ப்ளஸ் 1 க்யூப். ஏன்னா 1000 வர மாதிரி பிரிக்கணும், 10 வர மாதிரி பிரிக்கணும், அந்த மாதிரி டேர்ம்ஸ் பிரிக்கணும். 1000 ப்ளஸ் 1. இப்போ ஏ க்யூப் என்ன வரும்? 1000 க்யூபு ப்ளஸ் 3 அப்படியே வந்துருச்சு. ஏ ஸ்கொயர்டு என்ன வரும்? 1000 ஸ்கொயர்டு. பி என்ன வரும்? 1 ப்ளஸ் 3 அப்படியே இருக்கும். ஏயோட வேல்யூ என்ன வரும்? 1000. பி ஸ்கொயர் என்ன வரும்? 1 ஸ்கொயர்டு. பி க்யூப் என்ன வரும்? 1 க்யூப். இப்போ 1000 க்யூப் பண்ணி எழுதுகிறோம். 1000 ஸ்கொயர் பண்ணிவிட்டு இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 இன்ட்டு 1000 3000 ப்ளஸ் 1. இந்த டோட்டல் ஆன்சரை ஆட் பண்ணி போட வேண்டியதான். ஓகேவா? ஸோ அடுத்து ஃபுல்லாமே ஃபார்முலா மெத்தட் தான், பட் என்ன அப்ளை பண்ணுற கண்டிஷனாக இருக்கும். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு 9, xy plus yz plus zx equal to 26, then find the value of x square plus y square plus z squared. அப்போ given value பாருங்கள். x plus y plus z equal to 9, xy plus yz plus zx equal to 26. அப்போ x square plus y square plus z square கேட்குறாங்க. ஆல்ரெடி ஃபார்முலா இன்டர்சேஞ்ச் பண்ணி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். x plus y plus z whole square minus 2 of xy plus yz plus zx. இப்போ x plus y என்ன வேல்யூ தெரியும்? 9 ஸ்கொயர்டு மைனஸ் 2 xy ப்ளஸ் yz zx என்ன வரும்? 26. 9 ஸ்கொயர் என்ன வரும்? 81. 2 இன்ட்டு 26 என்ன 52. ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் 29. அடுத்த சம் பாருங்கள். 7th கொஸ்டின். ஃபைண்ட் 27a³ ப்ளஸ் 64b³ if 3a ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 10 அண்ட் abc ஈக்குவல் டு 2. 3a ப்ளஸ் 4bc ஈக்குவல் 10, abc ஈக்குவல் 10. எந்த ஃபார்ம்? q ஃபார்மெட்டில் வருது. அப்போ q ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா 3a ப்ளஸ் 4b தான் கொடுத்துருவாங்க. இப்போ 3a ப்ளஸ் 4b ஹோல் க்யூப்பு. அப்போ ஃபார்முலா மெத்தடில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 3a³ ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b க்யூப். ஸோ ஏன்ற ப்ளஸில் 3a அப்ளை பண்ணுறோம், பின்ற ப்ளஸில் 4b அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே கொஸ்டின் அப்படியே பண்ணும்போது இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்துட்டாங்க. இது இந்த பக்கம் வந்துருச்சு. 3a³ என்ன வரும்? 27a³. இதோடைய ஆன்சர் என்ன வரும்? 64b³. ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும். மைனஸ் 3a 4b ஸ்கொயர் 3a ப்ளஸ் b. ஸோ எது கூட கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள். x³ ப்ளஸ் y³ ஈக்குவல் டு x ப்ளஸ் y³ மைனஸ் 3xy மைனஸ் x ப்ளஸ் y. அதை கம்பேர் பண்ணும்போது x ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன தெரியும்? x ப்ளஸ் y³ அந்த ஃபார்மெட் என்ன இருக்கும் உங்களுக்கு? ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. 3a ப்ளஸ் 4b என்ன தெரியும் உங்களுக்கு? 10. 3 அப்படியே இருக்கும். இந்த ab இருக்கிற 3 4 12 இருக்கும். abக்கு என்ன பண்ணலாம்? 10. ஸோ இங்கே வேல்யூ வந்து ஏபியோட வேல்யூ என்ன தெரியும்? 2. அப்போ 1000 10³ என்ன 1000 மைனஸ் 36 இன்ட்டு ஏபியோட வேல்யூ 2. 2 இன்ட்டு 10 டோட்டலாக மல்டிப்ளை 720. அப்போ 1000 மைனஸ் 720 ஆன்சர் 280. 8th சம் பாருங்கள். ஃபைண்ட் x³ மைனஸ் y³ இஃப் x மைனஸ் y ஈக்குவல் டு 5 அண்ட் xy ஈக்குவல் டு 14. x மைனஸ் y ஈக்குவல் டு 5, xy ஈக்குவல் டு 14. அப்போ x³ மைனஸ் y³ ஈக்குவல் டு x மைனஸ் y ஹோல் க்யூப் ப்ளஸ் 3xy
எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார்முலா இதுதான். இதை தெரிஞ்ச வழி அப்ளை பண்ணி எக்ஸ் மைனஸ் ஒய் வேல்யூ என்ன தெரியும் 5 க்யூபு, எக்ஸ்ஒய் என்ன தெரியும் 3 இன்ட்டு எக்ஸ்ஒய் என்ன தெரியும் 14, எக்ஸ் மைனஸ் ஒய் 5. அப்போது 5 க்யூப் ஆன்சர் 125, 3 எக்ஸ்ஒய் என்ன வரும் 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் 210, 2 ஆட் பண்ணால் 335. ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய முக்கியமான 5 மார்க்ஸ் சம். 9th கொஸ்டின். a plus 1 by a is equal 6. Find the value of a cube plus 1 by a cube. a cube ஃபார்முலா வருது. அப்போ a cube plus b cube is equal to a plus b whole cube minus 3ab a plus b. a cube என்ன தெரியும் a cube தான். b என்ற ப்ளஸில் என்ன இருக்குது 1 by a, 1 by a cube equal to a க்கு a தான், b க்கு என்ன பண்ணணும் 1 by a cube minus 3 into a b 1 by a plus 1 by a. இப்போ a cube plus 1 by a cube is equal to இந்த a plus 1 by a வேல்யூ என்ன தெரியும் 6 cube minus 3 into a கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே என்ன வரும் 6, 3 6 80. இப்போ 216 minus 18 192, 198 சாரி, அதான் ஆன்சர். அதே போல் 10th கொஸ்டின் பாருங்கள். அங்கே எக்ஸ் ஏ ப்ளஸ் 1 பை கொடுத்தாங்க. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 23. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் அண்ட் எக்ஸ் கியூப் 1 பை எக்ஸ் கியூப் ரெண்டு வேல்யூமே ஃபைண்ட் பண்ணோம். இப்போ ஃபார்முலா ஸ்கொயரில் இருக்கனால எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ax ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. அப்போ என்ன வரும் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே எக்ஸ் கேன்சல் 2 மட்டும் வரும் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் தனியாக எழுதிட்டு ப்ளஸ் 2 போடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ என்ன தெரியும் 23, அங்கே ஒரு ப்ளஸ் 2 இருக்குது, ஆல்சோ 25. இங்கே ஸ்கொயரில் இருக்குது, அந்த ஸ்கொயர் அங்கிட்டு போகும்போது என்ன வரும் ரூட்டாக மாறும், ஆன்சர் என்ன வரும் 5. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூப் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும், அதையும் கேட்டுக்காங்க. அப்போ அதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a cube plus b cube is equal to a plus b whole cube minus 3ab a plus b. அப்போ x plus 1 by x whole cube minus 3 into x into 1 by x, x plus 1 by x. இதனுடைய வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, இப்போ தான் ஃபைன் பண்ணோம் 5 cube minus 3 into x கேன்சல் ஆகுது, 1 எக்ஸ்பிரஸ் 5 தெரியும், 5 cube 125, 3 5 are 15, ஆன்சர் 110. y minus 1 by y whole cube is equal to 27. Find the value of find the value of y cube minus 1 by y cube. க்யூப்பில் வரனால மைனஸ் வர வந்திருக்கு. இப்போ y minus 1 by y cube 27 கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். y cube minus 1 by y cube is equal to y minus 1 by y whole cube. ஃபார்முலா a cube minus b cube is equal to a minus b whole cube plus 3a one by y into y வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இங்கே இன்ட்டு வரும் xy இன்ட்டு xy. ஸோ அதில் வேல்யூ அப்ளை பண்ணுறோம் 27 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் பை 1 மைனஸ் ஒய். ஸோ அது கியூப் தான் கேட்டிருக்காங்க, அதோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 27 சொல்லிட்டு அப்ளை பண்ணுறோம். தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 36.